நம்ம சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி இன்டர்நேஷனல்லையும் மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி புட்டாரு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ஜிம்பாப்வே ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு தாங்க இருந்துச்சு. ஆனா ஜிம்பாப்வே பேட்டிங்ல அந்த அளவுக்கு அதிரடி காட்டல. வெறும் 125 ரன்னு தான் எடுத்தாங்க. அதுவும் இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா ரியான் பெல், மாதவரே, மருமானி இந்த 3 பேட்ஸ்மேன்ஸ் ஏதோ ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனாலதான் இவ்வளவா ஸ்கோர் வந்துச்சு. இல்லைன்னா ஜிம்பாப்வேவோட ஸ்கோரு ரொம்ப மோசமா போயிருக்குங்க. இதுல இந்த அளவுக்கு ஜிம்பாப்வேவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க. இதுல மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் பால்லே பெனட்டோட விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம பிரின்ஸ் யாதவும் அவரோட பங்குக்கு அழகா விக்கெட் எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு ஜிம்பாப்வேவை 125 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு. இருந்தாலும் இந்த மேட்ச்ல நம்ம சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இவர் என்னதான் ஐபிஎல்ல மாஸ் காட்டினாலும் இன்டர்நேஷனல்ல அந்த அளவுக்கு ஜொலிக்காம இருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு மேட்ச்ல கொடுக்குறேன் பாருங்க என்னோட வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி மனுஷன் 2வது ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 சொல்லிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. 19 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாரு. ஸ்டார்டிங்லேயே அபிஷேக் சர்மா அவுட் ஆனா கூட வைபவ் சூரியவன்சி என்னோட பங்கை நான் கரெக்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாருங்க. அவர் கூட இசான் கிசான் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. வைபவ் சூரியவன்சி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இசான் கிசான், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதாங்க இசான் கிசான் முசாரபானியோட பால் அவுட் ஆயிட்டாரு. அப்ப ஸ்ரேயஸ் ஐயரும் திலக் வர்மாவும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சு விட்டாங்க. 14வது ஓவர்ல இந்த மேட்சை நம்ம இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டோங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா இந்த T20 சீரீஸை நம்ம வெற்றியோட தொடங்கியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா T20 மேட்சையும் தோத்து நம்ம நொந்து போயிட்டோங்க. அதனால இந்த வெற்றி உண்மையிலே நமக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் வைபவ் சூரியவன்சியோட இந்த ஒரு ஆட்டம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.